Hi friends, welcome to On Style Cooking. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் தான் பார்க்க போறோம். அதுவும் சுகர் ஃப்ரீ டெசர்ட். நம்ம ஷாஹி துக்குடா இருக்குலையா, ஸோ அதில் ஒரு இன்னோவேஷன் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிபி வந்து நான் காம்படிஷனில் எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ அந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங்காக ஒரு 10 டேட்ஸ் எடுத்து நல்லா சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு 2 hours நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பேனில் 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பால் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடணும். கொதித்து வரும்போது நம்மளுக்கு அந்த ஆடெல்லாம் பிரிஞ்சு வரும் இல்லையா, ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா பால் வந்து சுண்டுற அளவுக்கு வரணும். நம்ம 1 லிட்டர் பால் எடுத்தது இந்த அளவுக்கு சுண்டுற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. இதில் வந்து சுகர் ஃப்ரீ டெசர்ட் இல்லையா, ஸோ அதனால் வந்து இதில் வந்து நான் வந்து ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்க்கலனா இதில் ஃப்ளேவருக்கு சாஃப்ரான் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி செப்பரேட்டாக இதை இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜாகரி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம சுகர் சிரப்புக்கு பதிலாக இந்த ஜாகரி சிரப் வந்து ரெடி பண்ணணும். இந்த ஜாகரி நல்லா கரைஞ்சாலே போதும். இதையும் நல்லா வடிகட்டி தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து லாஸ்ட்டு ப்ரெட்டை வந்து டிப் பண்ணுறதுக்கு உதவும். இப்போ டேட்ஸ் எல்லாம் நல்லா ஊறினதும் அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே வந்து நட்ஸு நான் வந்து பாதாம், பிஸ்தா, கூடவே வால்நட் எல்லாம் சேர்த்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச டேட்ஸ் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா அந்த நெய்லையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒட்டாமல் வர்றது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதோட நம்ம சாப் பண்ண நட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டஃபிங் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ரெட்டை வந்து அந்த கார்னரில் எட்ஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ 4 பக்கத்துலேயும் அந்த எட்ஜஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து இதை நம்ம ரோல் பண்ணியும் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலராக, அதாவது இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்கொயராக கூட கட் பண்ணலாம், ரெக்டாங்கிளாக கட் பண்ணலாம், உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஒரு ப்ரெட்டுக்கு நடுவில் நம்ம வந்து டேட்ஸ், நட்ஸு, ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டஃபிங்கையும் நல்லா வந்து ஈவனாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து அந்த ஸ்வீட் வந்து இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட டேட்ஸ்லாம் வச்சு பண்ணுறதுனால. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எத்தனை ப்ரெட் எடுத்தாலும் அதில் வந்து ஸ்டஃபிங் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கோங்க. நான் வந்து தோசை தவாவில் கொஞ்சமாக நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு கோல்டன் கலர், அந்த அவுட்டர் கலர் வந்து ஈவனாக நல்லா கோல்டன் கிறிஸ்பியாக வர மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப டார்க் கலராக வந்துச்சுனால நம்மளுக்கு வந்து டெசர்ட்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறப்ப நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஜாகரி சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்து லைட்டாக இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு உடனே வந்து எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் வந்து ஜாகரி சிரப்பில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சுது ஆல்மோஸ்ட். இப்போ நம்ம வந்து பிளேட் பண்ண வேண்டியது தான். நம்ம வந்து ஒரு பிளேட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த மலாய் ரெடி பண்ணி வச்சோம்ல, ஸோ அந்த மலாயை வந்து நல்லா பிளேட்டில் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம சுகர் சிரப்பில் டிப் பண்ண ப்ரெட்டையும் அதில் வச்சு நம்மளுக்கு டாப்பிங்ஸ்க்கு வந்து நட்ஸோ இல்லைனா வந்து ட்ரைடு ஃப்ளவர்ஸோ சாஃப்ரான் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த மாதிரி மேலே டெக்கரேட் பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ள ஸ்டஃபிங்கோட அந்த மலாய் டேஸ்ட்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.